கண்டிப்பாக இருக்கு. அதாவது நாகையில் பெய்து வரும் கனமழையால் குடிசை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து ஒரு 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் உயிரிழந்தது அக்கிராமத்தில் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தந்தை மகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்து செம்பியன் மகாதேவி கிராமத்தை சேர்ந்தவர் முருகதாஸ். அவர் தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடன் ஒரு கூரை வீட்டில் வசித்து இருந்திருக்கிறாரு. இந்த நிலையிலே கடந்த நேற்று நள்ளிரவு முதல் 36 மணி நேரமாக விடாமல் பெய்து வரும் கனமழை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையில் செம்பியன் மகாதேவி கிராமத்தில் விடாமல் பெய்து வரும், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 17 சென்டிமீட்டருக்கு மழை பெய்திருக்கிறது. இந்த நிலையில் நள்ளிரவில் குடிசை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த முருகதாஸ் மற்றும் அவரது மகள் கதியரசன் அவருடைய மகன் இவர்களுடைய வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்திருக்குது. இதனால் அக்கம் பக்கத்தினர் அலையடித்து அங்க ஓடி இருக்காங்க. இந்த நிலையில அவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர். அப்போது ஏற்கனவே கவியரசன் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் ஒரு தகவலை தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த தகவல் கேட்டு கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. மேலும் அவரது தங்கை சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். கவியழகன் செம்பியன் மகாதேவி அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்குது. இந்த சம்பவம் குறித்து வேளாங்கண்ணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். கனமழையின் எதிரொலியாக நாகப்பட்டினத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது இது தொடர்பான சிறுவனின் உறவினர்கள் கதறி அழும் அந்த மனதை நொறுக்க வைக்கும் காட்சிகளை பார்க்கலாம். Jangan lupa cakap. Jangan lupa cakap.